அத்தியாயம் 22. இப்ப உங்க பிரச்சனை என்ன? எதுக்காக இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க? ஏண்டி உன் நல்லதுக்கு நிறுத்துமா? எங்க புருஷன் பிள்ளைங்களை விட்டுட்டு நான் வீட்டோட வந்து உட்காந்துட்டு வேணும் தானே நீ இப்படி மூச்சு பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க? எல்லாமே உனக்கு சாதாரணமா போச்சாடி? ஒன்ன கட்டி கொடுக்கறது சீரு சிறப்ப வாழறதுக்கு தானே தவிர ஊர் சிரிக்க வீட்டோட வாழ விட்டு இருக்கிறதுக்கு இல்ல என்று சுந்தரி நொடிக்கம். உங்களுக்கு நான் அந்த கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன், கவலைப்படாம கிளம்புங்க. ஒருவேளை நான் வாழ வெட்டி ஆனாலும் என்னைக்கு உங்க வீட்டு வாசப்படி தேடி வர மாட்டேன், உங்களுக்கு பாரமாவும் இருக்க மாட்டேன்னு சொல்றேன். பாத்தீங்களா, இப்போ வாழத பத்தி பேச மாட்டேங்கிறா. ஏன் திரும்பவும் பஸ் ட்ரெயின் ஊர் ஊரா சுத்தி எங்க மானத்தை வாங்க போறியா? எந்த ஜென்மத்து பாவமா தெரியல, பெத்த குழந்தைங்களை கூட என்று சுந்தரி ஒப்பாரி வைக்க. ஆமா, வீட்டை விட்டு போனேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் போக காரணம் யாரு, எதனால போனேன், என்னை இந்த நிலைக்கு கொண்டு போனது யாருன்னு எதை பத்தியும் கவலைப்படாம என் மனசு எந்த அளவு ரணமாகி இருக்கும் கூட புரிஞ்சுக்காம பேசுற நீங்களா என்ன பெத்தவங்களா? என்னடி வாய் ரொம்ப நீளுது? பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு சத்தம் போட்டு எங்களை அடக்கலான்னு பாக்குறியா? என்னது தப்பு பண்ணினேனா? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டு நாளாளுக்கு பேசுறீங்க? நான் வீட்டை விட்டு வெளியே போன தப்பு உங்களுக்கு பிரச்சனையா இல்ல, தப்பா போயிட்டேங்கிறதா பிரச்சனையா என்றவன் அழுத்தமாக வார்த்தைகளை உதிர்க்க. என்ன பேசுற நித்திலா என்று வேல்முருகன் பல்லை கடித்தார். அன்னைக்கு ராத்திரி தங்க இடலாம பஸ்ல நேரத்தை கழிச்ச என்ன எவனோ ஒருத்தனோட சம்பந்தப்படுத்தி அவங்க கூட போயிருப்பான்னு எனக்கு வேசிப்பட்ட கட்டின என் மாமியாருக்கு உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. அவங்க வாய் விட்டு சொல்லிட்டாங்கன்னா நீங்க அவங்க பேச்ச தட்டி கேட்காம உங்க செயல் மூலமா அதை உறுதிப்படுத்திட்டீங்க. அதை விட இப்படி ஒரு பேர் வாங்கி கொடுக்க உன்னை பெத்தோன்னு கேட்டீங்களே, அதுதான் எனக்கு ரொம்ப வலிக்குது என்று கண்கள் குள்ளமாக நெஞ்சை அழுத்தி பிடித்தாள். நித்திலா, ஏப்பா உங்க மருமக எனக்கு கொலகாரி பட்டம் கட்டினப்பம், சம்பந்தி வேசி பட்டம் கட்டினப்பம் எல்லாம் வாயை மூடி நின்னுட்டு இருந்த உங்களுக்கு இப்ப நான் சொல்லும் போது மட்டும் ரோஷம் வருதா இல்ல குத்துதா? ஏண்டி ரூபி ஆசைப்பட நகை கொடுக்க வேண்டியது தானே? நீ செய்த தப்பால தானே எல்லாமே மாறி போச்சு. தப்பு உன் பக்கம் இருக்கிறப்போ அவங்க நாங்க என்ன பேசுறது? மாறி போச்சா என்று விரக்தியாக சிரித்தவள், என் மாமியார்ல இருந்து நீங்க வர எதுவுமே மாறல, மாற போவதும் இல்ல. ஆனா கெட்டதுல ஒரு நல்லது போல ரூபியால யார் யார் எப்படின்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. பொம்பளை அதிகமா பேசுறது குடும்பத்துக்கு நல்லது இல்ல. உன் வாழ்க்கைக்காக தான் நாங்க பொறுத்து போறதுல தேவையில்லாம பேசாத நித்திலாம் என்றார் வேல்முருகன். என் வாழ்க்கைக்காக நீங்க ரொம்ப அக்கறைப்படுறீங்களாப்பா என்று கசந்த புன்னகையோடு பார்த்தவள், பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அடிக்கடி சொல்லிட்டே இருங்க, அப்பதான் எனக்கு உங்க அக்கறை ஞாபகம் இருக்கும் என்றவளின் கேலியில் சுந்தரிக்கு பொத்து கொண்டு வந்தது. யார்கிட்ட பேச தெரிஞ்சு பேசிடி, சத்தம் போடாத. இது ஒண்ணு உன் வீடு இல்ல, சுத்தி இத்தனை பேர் இருக்காங்க, நிதானமா பேசு. முடியாதுன்னா வாய் மூடிட்டு நில்லு என்றவள். இவ்வளவு அக்கறை இருக்கிறவரு ஒரு பிரச்சனை வரும்போது யார் என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமா நம்பாம இருந்திருக்கணுமா இல்லையா என்றதில் தன்னை நிற்க வைத்து கேள்வி கேட்கும் மகளை கண்டிக்கும் விதமாக அவர் பார்க்க, என் மக மேல தப்பு இருக்காதுன்னு என் பக்கம் நின்று இருக்கணுமா இல்லையா? அப்படி எதுவுமே நீங்க செய்யவே இல்லையே. ஏப்பா அவ்வளவுதானே உங்க அக்கறை? நித்தை, இப்பதானே சொன்னேன் என் வாழ்க்கை மேல அக்கறை இருக்கிற எங்க அப்பா கிட்ட பேசுறேன், வாயை மூடிட்டு நில்லு இல்ல கிளம்பிட்டே இரு என்று சுந்தரி அடக்கியவள். நீங்க சொன்னீங்களே அம்மாவை கட்டிட்டு வந்தப்ப உங்க சம்பளம் 2000 ரூபாய்னு, அது அம்மாவும் அண்ணாவும் புரிஞ்சுட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக கடன் வாங்கி அந்த கடன்காரன் நம்ம வீட்டுக்கு சத்தம் போட்டானோ அன்னைக்கு உங்க முகம் பார்த்தே உங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டவப்பா. நானு அப்பா கிட்ட காசு இல்ல, நாமும் அதிகமா செலவு வைக்க கூடாது நான் தெரிஞ்சுக்கிட்டப்போ எனக்கு வயசு 8. அன்னையில இருந்து எதுக்காவது நான் உங்களை தொந்தரவு செஞ்சிருப்பேனா, எந்த பொருளையாவது ஆசைப்பட்டு கேட்டு இருப்பேனா? ஆரம்ப காலத்துல கஷ்டம் இருந்திருந்தாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏறுமுகம்தான். ஆனாலும் பணம் வந்துடுச்சு என்ன நான் மாத்திக்கல. என் கூட படிச்ச பொண்ணுங்க எல்லாம் லட்சக்கணக்கில் காசு கொடுத்து என்ஜினியரிங், டாக்டர், நர்ஸ்ன்னு புது புது கோர்ஸ் சேர்ந்தப்போ நல்ல மார்க் எடுத்தும் எங்க அப்பாவுக்கு செலவு வைக்க கூடாதுன்னு தான் நான் ஆர்ட்ஸ் குரூப்பே சேர்ந்தேன். என் கனவு கூட உங்களுக்கு அதிகமா செலவு வைக்காததான் நான் மாத்திக்கிட்டேன். நல்லா படிச்சு அப்பா அம்மாக்கு பெருமை சேர்க்கணும்னுதான் என்னோட ஒரே குறிக்கோள். அதே போல விரும்பி படிச்ச கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஸ்கூல்ல காலேஜ்ல டூர் போனப்ப கூட அண்ணனை மாதிரி என்ன அனுப்பிதான் ஆகணும்னு நான் உங்களை நச்சரித்ததே இல்ல. நீங்க வேண்டான்னு சொன்னதும் உடனே அதை ஏத்துக்கிட்டேன். ஏன் தெரியுமா என்று கேட்க மகள் பேச்சு திகத்தி போய் நின்று இருந்தார் வேல்முருகன். ஏன்னா எங்க அப்பா எனக்கு நல்லது மட்டும்தான் செய்வாரு நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை. என்னோட ரோல் மாடல் பண்ணீங்க. டூர் மட்டும் கிடையாது, அந்தந்த வயசுக்குரிய ஆசையோடு ஒரு புது ரக சுடிதாரோ மிடியோ வளையலோ கம்மல் எதுவுமே நான் கேட்டு நான் உங்களை தொந்தரவு செஞ்சதே இல்ல. நீங்களோ அம்மாவோ வாங்கிட்டு வந்து கொடுக்கறத அமைதியா போட்டுப்பேன். நீங்க கொடுக்கற காசுக்குள்ள என்னோட தேவையே முடிச்சுப்பேன். அப்பா அம்மா அண்ணன் வீடு இவ்வளவுதான்ப்பா என் உலகம். உங்களை மீறி எதுவுமே செய்து அவமானத்தை தேடி கொடுத்துட கூடாங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பேன். இவ்வளவு ஏன்
பஸ்ஸுக்கு கொடுக்கற காசை கூட அனாவசியமா செலவழிக்காம ஒரு ரூபாய் கூட சரியா கணக்கு கொடுக்கற எனக்கும் உங்க கண்டிப்பு என்னைக்குமே கஷ்டமா இருந்ததில்ல. ஆனா என் கல்யாணத்தை கூட என்னை கேட்டு முடிவு செய்யணும் உங்களுக்கு தோணலையேப்பா. ஒத்துக்கிறேன், எனக்கு அவரை பிடிக்கும். அதை விட எங்க அப்பா சொன்னா எதையுமே நான் செய்யாம போனது இல்லையே. ஆனா ரூபி அண்ணனை கல்யாணம் செய்யணும்னு சொன்னப்போ அவ விருப்பத்தை கேட்டு நீங்க என் விருப்பத்தை கேட்டு கல்யாணத்தை முடிவு செய்திருந்தா எங்க அப்பா என்னோட இருக்காருன்னு நான் சந்தோஷப்பட்டு இருப்பேனே. ஆனா நீங்க எனக்கு அந்த சின்ன சந்தோஷத்தை கூட கொடுக்கலையப்பா, ஏன் என்று கேட்க அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. என் அப்பா மேல நான் வச்ச நம்பிக்கை உங்களுக்கு என் மேல இல்லாம போயிடுச்சு. குழந்தைங்க மேல பெத்தவங்களுக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கணும். உங்க பொண்ணு மேல ஒரு பழி வரும்போது என் பக்கம் நீங்களே நிக்காம போனா மத்தவங்க என்ன எப்படி நடத்துவாங்கன்னு கூட உங்களுக்கு புரியல. ஏன் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லாம போச்சு? புருஷ வீட்டுல ஒரு கஷ்டம்னா அதை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதா? அடுத்த வீட்டுக்கு போயிட்டதுல அந்த உரிமை கூட நான் எழுந்துட்டேன். ஊர் உலகத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துல கொஞ்சமாவது எனக்கு கொடுத்திருக்கலாமே, ஏன் கொடுக்கல என்ற மகளின் சாட்டையடி கேள்விகளால் நிலை குலைந்து போனார். மாமியார் என்ன கொடுமை பண்ணாலும் புருஷன் என்ன பேசினாலும் எல்லாத்துக்கும் பொறுத்துக்கிட்டு பல்ல கடிச்சிட்டு போகணுமே தவிர அவங்கள ஒரு வார்த்தை கேள்வி கேட்டா நான் தப்பானவ, எனக்கு 1000 பட்டம் கட்டுவாங்க, அதை நீங்க பாத்துட்டு அமைதியா நிப்பீங்க, அப்படித்தானே? உங்களுக்கு மகளா பிறந்ததை தவிர நான் என்ன பாவம் பண்ணேன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. அதை விட கல்யாணமான புதுசுல ஒரு முறை சாப்பாடு விஷயத்துக்கே என் மாமியார் பேசினதை சொன்னப்ப நீங்க என்னப்பா சொன்னீங்க என்றிடம் அவர் முகம் இறுகி போனது. குடும்பம்னா 1000 பிரச்சனை இருக்கும், எல்லாமே உங்ககிட்ட சொல்லக்கூடாது. அதை விட மாப்பிள்ளையோட வீட்டு வாசப்படி மிதிக்கிறதா இருந்தா வா, இல்லன்னா வராதுன்னு தானே சொன்னீங்க. உங்களுக்கு உங்க கௌரவம் முக்கியம், அடுத்தவர் ஒரு வார்த்தை கேட்டுட கூடாது. அதுக்காக பெத்த பொண்ணோட உயிர் போத பத்தி கூட நீங்க கவலையப்பட மாட்டீங்க, அப்படித்தானே? ஏன்பா அப்படி சொன்னீங்க? நான் உங்களை இதுவரை கேட்டதே இல்ல. ஏன்னா அப்பா எது சொன்னாலும் என் நிலத்துக்கு தான் எடுத்துட்டு எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு போயிடுவேன். அதுக்காக எனக்கு கஷ்டமே இல்ல நினைச்சிட்டீங்களா? எத்தனையோ கஷ்டத்தை தனியா தாண்டி வந்திருக்கேன். அப்பெல்லாம் நீங்க என்னோட இல்லையேன்னு நான் எவ்வளவு அழுதிருப்பேன் தெரியுமா? ரூபிக்கு ஏதாவது ஒண்ணுனா அவ குடும்பமே கிளம்பி வரும்போது எனக்கு மட்டும் ஏன் யாருமே வரல அப்படி என்ன நாதியத்து போயிட்டேன்னா எவ்வளவு நாள் நான் இப்படி அழுதிருக்கேன் தெரியுமா? அதுவும் சத்த வராம என் புருஷன் குழந்தைங்களுக்கு தெரியாம தலகாணியில முகத்தை புதைச்சுப்பேன். சில நேரம் என்னடா வாழ்க்கை வாழரும், பேசாம செத்துடலாம கூட தோணும் என்றதும் பதறி போனார் வேல்முருகன். நித்திலா, எல்லாமே எங்க அப்பாவோட பாசம் நினைச்சிருந்த எனக்கு என்னைக்கு இருந்தாலும் அவங்களுக்கு நீ சுமைதான் காலம்தான் பாடம் கத்து கொடுத்தது. கல்யாணம் ஆனது உங்க கடமை முடிஞ்சிருச்சு நீ நினைச்ச நீங்க இனி என்னை தூக்கி சுமக்க தயார எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட. என்ன நடந்தாலும் சகிச்சுக்கிட்டும் புருஷ வீட்டோட இருக்கணுமே தவிர உங்க வீட்டுல வந்து நான் இருக்கிறத நீங்க விரும்பலன்னு புரிஞ்சுது. நான் இருக்க என் பொண்ணுக்கு என்ற நம்பிக்கை நீங்க எப்பாவது கொடுத்திருக்கீங்களா? என்ன சுமையா நினைக்கிற நீங்க என்ன பெறாம இருந்திருக்கலாமே என்று கண்ணீரை உள் இழுத்தவள் முகத்தை அழுத்தமாக துடைத்துக் கொண்டு, ஏன் பெற்ற வளர்த்து கட்டி கொடுத்தீங்க? ஒவ்வொரு பொண்ணுக்கும் புகுந்த வீடு தைரியமா போறது என்னைக்கு இருந்தாலும் நம்மள சீராட்ட பிறந்த வீடு இருக்குன்ற நம்பிக்கையில தானே. ஆனா எனக்கு அது இல்லாம போச்சு என்ற போதே நெஞ்சில் இருக்கும் பெரும் கேவல் இடம் தன்னை கட்டிப்படுத்தி கொண்டு நின்றாள். அப்படி இல்லம்மா என்று வேல்முருகன் குரல் கருவறுத்தார். உனக்காக நான் இருக்க, நம்ம அரவணைக்க பெத்தவங்களும் ஏதாவது ஒரு அவசரம்னா எடுத்து செய்ய அவசரமா தட்டி கேட்க கூட பிறந்தவங்க இருக்கிற தைரியத்துல தானே. ஆனா கழிச்சு கட்ட நினைக்கிற உங்களை மாதிரி பெத்தவங்களுக்கு எதுக்கு பிள்ளைங்க? புருஷனோடு வந்தா மட்டும் வீட்டு வாசல மிதிக்க சொன்னதுக்கு வேற என்னப்பா அர்த்தம் என்று கேட்க தலை குனிந்தார் மனிதர். என்னடி பேசுற? ரூபி குழந்தை எழுந்ததுக்கு நீதானே காரணம். அந்த நேரத்துல வீட்டை விட்டு யார் உன்ன போக சொன்னா? குழந்தைய நான் கொண்டதை நீ பாத்தியா? சிவந்த விழிகளோடு கேட்ட மகளின் ஆக்ரோஷத்தில் மிரண்டு போனார் சுந்தரி. நீ பேசாத, நீ பேசுறத கேட்க நான் தயாரா இல்ல. எப்பவும் ஒரு பொண்ணோட கஷ்டம் இன்னொரு பொண்ணுக்கு தான் புரியும் சொல்வாங்க. ஆனா அம்மாவா இருந்த உனக்கு என் கஷ்டம் புரியல. நான் பொண்ணா பிறந்தது தப்பா இல்ல உங்களுக்கு மகளா பிறந்தது தப்பான்னு எனக்கு புரியல. அன்னைக்கு ரூபி விஷம் குடிச்சிட்டானதும் என் மகனுக்காக உயிரையே பணைய வச்ச மருமகன்னு அவளுக்கு வக்காலத்து வாங்க தெரிஞ்ச உனக்கு நான் முக்கியமாவே தெரியல. உன் அண்ணன் மகனுக்கு என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சும் ரூபி மிரட்டலுக்காக என்ன கட்டி வைக்க பாத்தீங்களே தவிர என் விருப்பத்தை கூட நீ கேட்கல. சரி, கட்டி கொடுத்து அனுப்பின பிறகாவது என் மேல உனக்கு பாசம் வந்துதான்னு பார்த்தா இல்லையே. என் கஷ்டத்தை சொன்னா புகுந்த வீட்டை குறை சொல்றேன்னு சொல்லுவேன். என் வலிய சொன்னா வேலை செய்யாம இருக்க சாக்கு சொல்லாதேன்னு சொல்லுவேன். நிஜமாவே நீதான் என்ன பெத்தியான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு என்று வெறுப்போடு சொன்னவள், எப்பவும் உனக்கு நான் முக்கியமா இருந்ததே இல்ல. வீட்டு வேலை செய்யவும் சோறாக்கி போடவும் கால் அமைக்கி விடவும் தான் நான் உனக்கு அதிகமா தேவைப்பட்டிருக்கேன். மத்தபடி என்னைக்காவது என்கிட்ட பாசமா இருந்திருப்பியா? பெத்துட்டோம்னு கடமைக்கு வளர்த்து சின்ன வயசுல வீட்டு வேலைக்கு பழக்கி
புகுந்த வீட்டுல உங்க மானத்தை காப்பாத்துனதை தவிர ஒரே வார்த்தை அக்கறையா வந்திருக்குமா உன்கிட்ட இருந்து? ஆசையா அம்மா நோ மடியில படுக்கதான் விட்டு இருப்பியாம். ஆனா மருமகளை உள்ளங்களை வச்சு தாங்குற. ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு மறு கண்ணுக்கு வெண்ணியும் எப்படி உன்னால் வைக்க முடியுது? உன் மருமகளை அனுசரிச்சு போன நீ ஒரு நாளாவது என்கிட்ட அனுசரியா இருந்தியான்னு யோசிச்சு பாரு. அப்புறம் என்ன கேள்வி கேட்பேன் என்றதில் அதிர்ந்து நின்றிருந்த சுந்தரிக்கும் வார்த்தை எழவில்லை. துரும்ப கூட கிள்ளி போடாத மருமகளுக்கு செய்ய முடியுது, அவளுக்காக கேள்வி கேட்க முடியுது. ஆனா மகளுக்காக ஒரு வார்த்தை பேச முடியல. கேட்டா என் பக்கம் தப்புன்னு சொல்றீங்க. ஏன் உன் மருமக தப்பே செஞ்சது இல்லையா? அவளை பொறுத்துக்க முடிஞ்ச உங்களால என்ன புரிஞ்சுக்கதான் முடியலன்னா அப்புறம் என்ன பெத்தவங்க நீங்க? இப்ப கூட உன் அண்ணன் பொண்டாட்டி மகன் எல்லார் பக்கம் யோசிக்கிற நீ என்னைக்காவது எனக்காக என் பக்கம் இருந்து யோசிச்சிருப்பியா? என் தரப்பு நியாயத்தை தான் நீ கேட்டு இருப்பியா? கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு நான் முக்கியம் நினைச்சிருந்தா என்ன கருவிலே அழிச்சிருக்கலாமே. அப்படி செய்திருந்தா இந்த கஷ்டத்துல இருந்து நான் தப்பிச்சிருப்பேன். உங்களுக்கெல்லாம் குடும்ப கௌரவம் தான் பெருசுனா கடைசி வரை சுமந்துட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு இடையில என்ன சுமந்தீங்க என்று தந்தையிடம் கேட்க அவருக்கு நெஞ்சை பிசைந்தது. அடுத்தவங்க வீட்டுல போய் தங்கினது எவ்வளவு பேச்சு பேசுனீங்க. ஆனா ஒரு இடத்துல கூட நம்ம பொண்ணு அனாத மாதிரி அடுத்த வீட்டை தேடி போற அளவுக்கு நம்ம விட்டுட்டோமேன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட உறுத்தலையா என்றவளின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவர்களை கூறு போட மகள் முன் கூனி குறுகி பதில் என்று நின்றிருந்தனர். எனக்கு உங்க சீரு செனத்தி பணம் நகை சொத்து உறவு எதுவுமே வேண்டாம். என்னை விட்டுடுங்க. என்னாலும் உங்க வீட்டுக்கு நான் தேடி வரவும் மாட்டேன். எனக்கு என் பசங்களை நீங்க செய்ய வேண்டிய நிலையை நான் கொடுக்கவும் மாட்டேன். என் வாழ்க்கையை எனக்கு பாத்துக்க தெரியும். இனி அனாவசியமா நீங்க இங்க வர வேண்டியதில்லை என்றும் கையெடுத்து கும்பிட்டும் என்னை இனியாவது நிம்மதியா வாழ விடுங்க என்றால் கண்ணீரோடு. அம்மாடி என்று அழைத்த தந்தையிடம் இரு கைகளையும் கூப்பி அவள், தயவு செய்து என் நல்லதுக்காக எதுவும் சொல்லிடாதீங்க. நீங்க சொல்ற எதையும் கேட்கிற நிலையில் நான் இல்ல. திக்கற்றவங்களுக்கு தெய்வம் மட்டும்தான் துணை. கடவுளை துணையா கொண்டு என் வாழ்க்கை எனக்கு பாத்துக்க தெரியும். இதுவரை நீங்க காட்டுன அக்கறைக்கு நன்றி. இனி உங்களுக்கு ஒரே ஒரு பையன்தான், பொண்ணே கிடையாது. உங்களை பொறுத்தவரை நான் செத்துட்டேன்னு நினைச்சுக்கோங்க என்றதில் விக்கத்து போயினர் பெற்றோர். நான் செத்தாலும் எனக்கு கோடு துணி போடுற செலவு கூட உங்களுக்கு வைக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க என்று கேவலை விழுங்கிய மகளின் வலியை சுந்தரி அசைக்க, ஏண்ட இப்படியெல்லாம் பேசி எங்களை நோகடிக்கிற என்றால் கண்ணீரோடு. என் கஷ்டத்தை நான் பேசினா அது உங்களுக்கு நோகடிக்கிற மாதிரியா? இப்படி எல்லாருமே அவங்க சுகத்தை மட்டும் பார்த்தா என் கஷ்டத்தை நான் எங்க போய் சொல்ல? பெத்த பொண்ணு கட்டி கொடுத்ததோட கடமை முடிஞ்சதுன்னு உங்களை மாதிரி எல்லா பெத்தவங்க கை கழுவிட்டா நாளைக்கு போற இடத்துல அவளை கண்டதுடமா வெட்டி போட்டாலும் நாது இல்லைங்கிற தைரியத்துல ஒவ்வொருத்தனும் ஆணவத்துல ஆடினா கடைசியில பொம்பளை ஜென்மமே இருக்காது என்றதில் ஆடி போனார் வேல்முருகன். நித்திலா என்று அவர் ஆரம்பிக்கவும், பெத்தவங்க எப்படி இருக்கக்கூடாது உங்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் செய்த புண்ணியத்தால முத்தா 2 குழந்தைங்க கிடைச்சிருக்காங்க. என் ஆயுசு முழுமைக்கு அவங்க போதும். ஆனா உங்களை மாதிரி என் பொண்ணை நான் கட்டி கொடுத்ததோட கை கழுவிட மாட்டேன். இந்த கட்டை சாயிற வரைக்கும் என் மகளுக்காக துணை நிற்கும். நீங்க கிளம்பலாம் என்றவள் அவர்களையும் திரும்பியும் பாராமல் கிளம்பி விட்டாள். மேலும் 2 வாரம் கடந்த நிலையில் அன்று வழக்கம் போல ரகுவரன் வீடு திரும்பவும் மகள் கதவை திறந்தாள். மகன் அவனுக்காக தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தான். அன்று மகன் பேசிய பேச்சில் இப்போதெல்லாம் ரகுவே டவல் எடுத்துக்கொண்டு குளிக்க சென்று விடுவான். திரும்பியதும் அவனுக்காக உணவு சூடாக மேஜையில் காத்திருக்கும். மகனும் மகளும் ஆளுக்கு ஒரு புறம் நின்று கொண்டு அவனுக்கு பரிமாறுவர். ஆனால் அவனுக்கு தான் நெஞ்சம் குறுகுறுக்கும். இதுவரை சம்பாதித்து போட்டதை தவிர்த்து தகப்பனாக பிள்ளைகளுக்கு ஊட்டி விட்டது கூட கிடையாது. குழந்தையில் கொஞ்சபவன் வளர்ந்த பின் அவர்கள் தேவைகளை நிறைவேற்றி வெளியில் அழைத்து செல்வது என்று செய்வானே தவிர்த்து பிள்ளை வளர்ப்பில் பெரிதாக பங்கு பெற்றது கிடையாது. நித்திலா இல்லாத போது செய்தவன். அவள் வரவும் பொறுப்பை கை மாற்றிவிட்டு 9 மணிக்கு வரும் வழமைக்கு மாற்றிவிட்டான். அவன் நினைத்தது போல மனைவி வீடு வந்து சேர்ந்து விட்டாள். தன் பொறுப்புகளை சரியாக செய்கிறாள். வீடு முன் போலவே சுத்தமாகவும் இருக்கிறது. அதுவே அவனுக்கு அத்தனை நிம்மதி கொடுத்தது. அதே நேரம் மனைவியின் விலகலும் மௌனமும் ஒருவித வெறுமையை தோற்றுவித்ததை மறுப்பதற்கில்லை. ஆனால் அவனாக சென்று நித்திலாவிடம் பேசும் அளவிற்கு அவன் ஈகோ அனுமதிக்கவில்லை. கோபமாக இருப்பவனை எப்போது நித்திலாதான் தேடி வந்து சமாதானப்படுத்துவாள். அவனாக இறங்கி போனதே கிடையாது. இப்போதும் மனைவியை தன்னை தேடி வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பவன் அவ்வப்போதும் அவன் முகத்தை பார்த்தாலும் ஏன் என்னோட பேச மறுக்கிற என்று கேட்காமல் வீம்போடு சுற்றி கொண்டு இருக்கிறான். அன்று பிள்ளைகள் அவனுக்கு பாடம் எடுத்தது
காலை உணவை அவனை குழந்தைகளுக்கு ஊட்ட பழகி இருந்தான். நித்திலம் அவன் செய்வதை கண்டு பூரித்து விடவும் இல்லை, ஏன் செய்கிறாய் என்று கேட்கவும் இல்லை. மொத்தத்தில் அவன் உதவியை எதிர்பாராதவளுக்கும் அவன் இருப்போ இல்லாமையோ எந்த மாற்றத்தையும் கொடுத்து விடவில்லை. இவை எதுவும் அவள் செய்யாத வேலைகள் கிடையாதே. வேலையை கண்டு என்றுமே அவள் பயந்ததில்லை. ஆனால் உடல் ஒத்துழைக்க வேண்டுமே. படிப்பு, டியூஷன், பிள்ளைகள், வீட்டு வேலை என்றும் நிதானமாக அமர்ந்து உண்ண கூட நேரம் இல்லாமல் சுழல்பவளுக்கும் உடல் சில நேரம் ஒத்துழைக்காமல் போகும். அதனாலேயே பாத்திரம் கழுவி வீடு துடைப்பதற்கும் ஆளை பேசிவிட்டு வந்திருக்கிறாள். அவள் அகாடமியில் இருந்து வந்ததுமே வேலைகள் செய்து கொடுத்து விட்டு செல்வது போல அவள் பணத்திலேயே ஆள் பேசிவிட்டாள். எந்த சூழலிலும் தன் முடிவில் பின்வாங்க கூடாது என்று முடிவோடு வந்திருப்பவளுக்கும் ரகுவரனிடம் அனுமதி கேட்கவோ சொல்லவோ தோன்றவில்லை. அதைவிட கணவன் மீது அவள் வைத்திருந்த இறுதி நம்பிக்கையும் இங்கு வந்ததுமே ரகுவரன் சிதைத்து விட்டதால் பெற்றோரை போலவே அவனையும் தன் வாழ்வில் இருந்து அகற்றிவிட்டாள். ஹாஸ்டலுக்கு பதில் இங்கே தங்கியிருக்கிறாள். அவன் இல்லாமல் தன் வாழ்வை அழகாக கட்டமைக்கவும் கற்றுக்கொண்டு விட்டாள். நித்திலா தண்ணீரோடு உள்ளே வரும் படுக்கையை தயார் செய்து கொண்டிருந்த குழந்தைகளிடம், நாளைக்கு நாம் எல்லாரும் பீச்சுக்கு போகலாம் என்றான் ரகு. வாவ், சூப்பர் பா என்று ஓடிச் சென்று அவனை கட்டி கொண்டவர்கள், மா நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இல்லையே, அப்பாவோட பர்த்டே ஹோட்டல்ல செலிப்ரேட் பண்ணலாமா என்றாள் ஸ்ரீ. நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. ஏமா, லீவு தானே, பிளீஸ் வாங்க, நீங்க எல்லாமே எப்படி என்றிடம் ரகு மனைவியை பார்த்திருந்தான்.